ஆல் டைம் ஹைல பிட்காயின் அகைன் ஒரு டவுன்ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஆதித்ய பிர்லா ஃபேஷன் 66% டவுன். 22/5/2020 நம்ம இந்திய பங்கு சந்தைகளோட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன அப்டேட் இருக்குங்கிறத உங்களுக்கு தரப்போறேன். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்ஸ் அண்ட் டவுன் வேர்ல்டு வைடாக கூட எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குமே பொதுவானதான். நம்ம மார்க்கெட்டை பற்றி விளக்கல. நேற்று ஏறின மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. அதுவும் சொல்ல போனால் அரௌண்ட் 1200 பாயிண்ட் டவுன் ஆன சென்செக்ஸ் க்ளோசிங்ல 80,951 644 புள்ளிகள் இழந்திருக்கு. அரௌண்ட் 309 பாயிண்ட்ஸ் டவுன் ஆன நிப்டி க்ளோசிங்ல 203 புள்ளிகளை இழந்து 24,609 செட்டில் ஆயிருக்கு. 25,000 மார்க்குக்கு மேல க்ளோஸ் ஆயிருந்த நிப்டி இப்போ 24,600 க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்செக்ஸும் 80,900 தான் செட்டில் ஆயிருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம மார்க்கெட் டவுன் ஆயிருக்குன்னா கோல்டு நல்லாவே சர்ஜ் ஆயிருக்கு, பிட்காயின் நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் விட யூஎஸ் ஃபிஸ்கல் அவுட்லுக்கை மூடிஸ் டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எஃப்ஐக்கள் இந்தியாவில் வாங்கிட்டு இருந்தவங்க திரும்பவும் செல்லிங் சைடு போயிட்டாங்க. இன்னைக்கு ஸ்மால் கேப்பை பொறுத்தவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் ஆட்டோ எஃப்எம்சிஜிலாம் நல்லாவே ட்ராக் பண்ணிட்டு தான் சொல்லணும். கண்டினியூ இறங்கிட்டு இருந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஸ்லைட்டாக பாசிட்டிவ் ஆயிருக்கு. அரௌண்ட் 2% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ, பாரதி ஏர்டெல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லாம் அரௌண்ட் 6% தான் பாசிட்டிவ்ல இருக்கு. டாடா டெலி சர்வீஸ் அரௌண்ட் 11% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. லூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டெக் மஹேந்திராலாம் அரௌண்ட் 2% 3% வரைக்கும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஆதித்ய பிர்லா ஃபேஷன் இன்னைக்கு அரௌண்ட் 66% டவுன் ஆயிருக்கு. பிஎஸ்சி, கோல்கேட்லாம் 4-6% வரைக்கும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ்சியோட போனஸோட ரெக்கார்ட் டேட் நாளைக்கு. ஸோ அந்த ஸ்டாக் ஃபால் ஆனதுல பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. ஆதித்ய பிர்லா ஃபேஷன் 66% டவுன் ஆயிருக்குன்னா அது பேனிக் செல்லிங் இல்லை, இது ஒரு பிளான் டிமர்ஜர். இந்த கம்பெனியை ரெண்டா பிரிச்சிடுறாங்க. மதுரா ஃபேஷன் லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை செப்பரேட் கம்பெனியாக லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஷேர் இன்னைக்கு 66% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே நீங்கள் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக பிரித்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். சரி, நம்ம மார்க்கெட் தான் இறங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா கோல்டு திரும்ப ரெக்கார்ட் ஹை அடிக்கூடிய லெவலுக்கு வந்துருச்சுங்க. 24 கேரட் இன்னைக்கு 9,791 ரூபாய்க்கும் 22 கேரட் 8,975 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. கோல்டுக்கு கொஞ்சமும் சளைக்காம பிட்காயின் ஆல் டைம் ஹைல இருக்கு. இதுக்கு முக்கியமான நிறைய காரணங்கள் இருக்கு. எக்ஸிஸ்டிங் வந்திருந்த ஹைல நல்லாவே ஃபால் ஆயிருச்சு. அதுவும் $77,000 வரைக்கும் வந்திருந்தது. திரும்பவும் $1,11,000 ஒரு பிட்காயின் ட்ரேட் ஆகுதுங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ETF இருக்குல்ல, அதுல இன்ஸ்டிடியூஷனோட இன்ஃப்ளோஸ் அரௌண்ட் $4 பில்லியன் அளவுக்கு இருந்திருக்கு. அதோட பிட்காயின்ல கார்பரேட் அடாப்ஷன் இருக்கு. இதுவும் முக்கியமான காரணம். இது எல்லாத்தையும் விட யூஎஸ் செனட் சபை இருக்கு இல்லையா, அங்க ஸ்டேபிள் காயினோட பில் ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு. அதோட அடுத்த கட்டம் இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போகுது. இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா இந்தியாவில் அந்நிய செலாவணிக்காக டாலர் வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அந்த நாட்டில் கோல்டு டாலர்லாம் வச்சிருக்க மாதிரி ஏற்கனவே கிரிப்டோ கரன்சியை வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. அதை அந்த நாட்டோட மத்திய வங்கியோட கவர்னர் வந்து தவிர்த்திருந்தாரு. இப்போ செனட் சபை அங்கீகரிக்கக்கூடிய பட்சத்தில் இது அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் இவ்வளவுதான். See you tomorrow, another super topic.